Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்குது. இப்போ திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டான்லி எம்எம்சி மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட 2000-3000 வெளி நோயாளிகள் வராங்க. அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் க்யூவில் நிற்க வேண்டியது இருக்குது. அதுவும் வெயிலில் நிற்க வேண்டியது இருக்குது. அதனால் தனியார் மருத்துவமனை போல் முன்னாடியே ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு ஆப் மூலமாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு எக்ஸாக்டாக இல்லைனாலும் ஒரு 8 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே இல்லை 9 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ளே ஒரு டைம் ஸ்லாட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப் எந்த காலகட்டத்தில் கொண்டு வந்து அதுக்கான தனியாக பிளானிங்லாம் தேவையில்லை. ஏன்னா வந்து ரெகுலர் ஒர்க்ஸே வந்து அதிகமாக இருக்குது. அதை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம்? இல்லை ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் வச்சு பண்ணல, இல்லை பேக் எண்டில் இதை பண்ண போகிறோம். ஒரு ஆப் டிசைன் பண்ணி இப்போ முக்கியமாக ஒரு ப்ரைவேட் நர்சிங் ஹோம், கார்பரேட் ஹாஸ்பிட்டல் நம்ம யார் போனாலும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாமல் போக மாட்டோம். ஸோ இந்த நாளில் இத்தனை மணிக்கு வரோன்னு சொல்கிறோம். அதனால் கரெக்டாக நம்ம போய் வெயிட்டிங் டைம் இல்லாமல் போகிறோம். அந்த ஒரு தேவையை உணர்ந்து தான் அரசு மருத்துவமனையிலும் இது மாதிரி எப்படி நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்கும் நம்ம புக் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு ஆப் ஒரு டெவலப் பண்ண நாங்கள் அது டெவலப் பண்ணுறதுக்கான முடிவை இன்றைக்கி எடுத்திருக்கோம். கண்டிப்பாக அது எப்படியோட சாத்தியக்கூறுகளை நம்ம இனிமேல் தான் வெண்டர்லாம் செலக்ட் பண்ணணும், அதுக்கான டிசைன் இது பண்ணணும், பண்ணிவிட்டு அதை பண்ணுவோம். கண்டிப்பாக அரசு மருத்துவமனை அரசு மருத்துவமனைகளில் ஓபி சீட்டு வாங்குறதுக்காக இனிமே வந்து செயலை அறிமுகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் அருண்ராஜ். இது வந்து ஓபி சீட்டுக்காக நிறைய பேர் அரசு மருத்துவமனைகளில் காத்திருக்கிறதுக்கான நேரம் குறைவதற்கான ஒரு வாய்ப்பா அமையும். இதுக்காக நாங்கள் ஒரு புது செயலை அறிமுகப்படுத்த இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் பேசுனதை நம்ம பார்த்தோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.